வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. நாம் பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா படப்பை. ஸோ படப்பையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் ரொம்ப டீப்பாக பிளாட் தேடிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா ஆல்வின் ஸ்கூலுக்கு பேக் சைடு வேணுங்க, நல்ல ஒரு ரீசேல் பிளாட்டாக வேணும், ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் போதும், 900 ஸ்கொயர் ஃபீட்டாக போதும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு ப்ராப்பர்ட்டி 21க்கு 41 861 ஸ்கொயர் ஃபீட்டு, சவுத் ஃபேஸிங் 20 ஃபீட் ரோடு. எக்ஸாக்டாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மெயின் ரோடு 1 கிலோமீட்டர் வருங்க. ஆல்வின் ஸ்கூலுக்கு பேக் சைடு தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வழி இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வரணும்னா நமக்கு காசா கிராண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதை ஒட்டி ஆல்வின் ஸ்கூலை ஒட்டி நம்ம வரலாம். 2200 ரூபா ஃபைனல் ரேட்டுங்க. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனல் ரேட்டு ஓகேன்னா மட்டும்தான் பார்த்திங்கன்னா நம்ம ஓனர்கிட்டே மீட் பண்ணலாம். நீங்கள் நேரடியாக போய்ட்டு அங்கே போய்ட்டு ஃபைனல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுனா பண்ணலாம். பட் ஓனர் வந்து இதுதான் ஃபைனல் ரேட்டுன்னு சொல்லியிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு அப்படியே முன்னாடி போனோம்னா அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்து ஒரே ஸ்ட்ரைட் போய்ட்டு லெஃப்ட் ரைட்டு, அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு வந்துடுது. இந்த சரௌண்டிங்கில் 2600 ரூபா ஈஸியாக போயிட்டுருக்கு. புதுசாக லேஅவுட் போடுறோம் 2800 ரூபாய்க்கும் பிளாட் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு லேஅவுட் போட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் ஃபைனல் ரேட்டு. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டு. ஸோ இந்த கம்பிவெளி போட்டிருக்காங்க இல்லையா, நம்ம பிளாட்டுக்கு பேக் சைடில் அக்ரிகல்ச்சர் லேண்டு தான். ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு லைன் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேக்கண்ட் இருக்கிறது, அப்படியே லாஸ்ட் வரைக்கும் வரும். இதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் லேஅவுட் தான் போட போகிறாங்க. சென்டரில் ஒரு ரோடு போட்டு ஃப்ரண்ட்டில் பேக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு டெஃபினட்டாக பிளாட் தான் போட போகிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ரோடு ஆக்சஸ் இந்த பக்கம் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் ஆப்போசிட்லேயும் ஒரு ரோடு வருது, இது ஸ்ட்ரைட்டாக வர்ற மாதிரி வரும். இதில் வந்து அவங்க இன்னும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 8 அடி கிட்ட வந்து தெருக்குத்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு வருது. ரோடு வந்துட்டு இந்த பக்கம் உள்ளே போயிடுது, ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு உள்ளே போய்டும். அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இது ஒரு வீடு அது ஒரு பிளாட்டு வீடு, அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரோடு வரும். ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு ஒரே ஸ்ட்ரைட்டு போயிடலாம். இந்த பக்கமும் போகணுன்னா நம்ம போய்க்கலாம். அந்த ஒரு 8 அடி கிட்ட தெருக்குத்து வருது. ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கோங்க. இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஹை வோல்டேஜ் லைன் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 100 அடி 100 மீட்டர் தாண்டி ஒரு ஹை வோல்டேஜ் லைன் இருக்குது. இது வந்து ஆலோ பிளாக் கம்பெனின்னு சொன்னாங்க. ஸோ அந்த லைனுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா அது பக்கம் பார்த்திங்கன்னா லைனுக்கு நியர்பைலே பார்த்திங்கன்னா G+1 கட்டியிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா G+2 இந்த G+2 ஈஸியாக நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஹை வோல்டேஜ் லைனுக்கும் இதுக்கு நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. பாருங்கள், நம்ம இங்கேருந்து அதுக்கு அடுத்து ஒரு பிளாட் வருது, அது டெட் எண்ட் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி வந்துடுது. ஸோ அந்த பக்கம் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆப்போசிட் ரோடு, இந்த பக்கம் ரோடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட அங்கே ப்ராப்பர்ட்டியை பாருங்கள். டெஃபினட்டாக இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பிளாட் கிடைக்கிறது ரேர். வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப் பண்ணலாம், கால் பண்ணுங்கள், பதில் கேட்டுருக்கேன். உண்மையாகவும் கூட தான். நன்றி.